பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனை அளவின்றி துதித்து அருளான எம் நபியை மாண்புடனே போற்றி இக்காணொளியை ஆரம்பம் செய்கின்றோம். உத்தம தூதரின் உன்னத தோழராம் அமீருல் முஃமினீன் அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் 33வது பரம்பரையில் வந்துதித்து உலக இன்பங்களை திறந்து மறுமை வாழ்வை நோக்கமாய்க் கொண்டு ஓர் அரபு கல்லூரிக்காக தனது 38 வருடங்களை அர்ப்பணித்த ஓர் ஆசிரியரின் கதை இது. இந்திய நாட்டின் சென்னை மாநகர் காயல் பட்டணம் எனும் கிராமத்தில் 1949 ஆண்டு நவம்பர் மாதம் 15ஆம் திகதி அன்று அப்துல் ஹய்யி ஆலிம் ஹதீஜா உம்மா தம்பதியினருக்கு 6 பிள்ளைகளுள் 5ஆமவராக ஹதரத் அவர்கள் பிறந்தார்கள். ஹதரத் அவர்களின் தந்தை அப்துல் ஹய்யி ஆலிம் அவர்கள் 10 வயதில் இலங்கைக்கு வருகை தந்து இலங்கையிலே குர்ஆனையும் மார்க்க கல்வியையும் முழுமையாக கற்றுக்கொண்டார்கள். 1923ஆம் ஆண்டு கண்டி மாவட்டத்தில் அமைந்திருக்கும் லைன் பள்ளி ஆசிரியராகவும் கடமையாற்றிய பின்னர் 1924இல் இலங்கையிலிருந்தே ஹஜ் பயணம் மேற்கொண்டு ஒரு வருடம் சவுதி அரேபியாவில் தங்கிவிட்டு 1926ஆம் ஆண்டு தன் தாய் நாடான இந்தியாவிற்கு சென்று அங்கு காஹிரா வித்யாலயம் என்ற ஒரு பாடசாலையை ஆரம்பித்து வைத்தார்கள். தன் தந்தை ஸ்தாபித்த அப்பாடசாலையில் தனது ஆரம்ப கல்வியை தொடர்ந்த அவர்கள் SSLC வரை அங்கேயே முழுமையாக கற்றுக்கொண்டார்கள். பின்னர் 2 வருட காலமாக அப்பாடசாலையிலே அலுவலக உத்தியோகத்தராகவும் ஹதரத் அவர்கள் கடமையாற்றியது குறிப்பிடத்தக்கதாகும். மார்க்க கல்வி மீது இருந்த அதிக பற்றின் காரணமாக 1969ஆம் ஆண்டு ஜாவியா ஃபாசியா அரபு கல்லூரியில் மார்க்க கல்வியை முழுமையாக கற்றுக்கொண்ட அவர்கள் 1978ஆம் ஆண்டு அல் ஆலிம் பட்டம் பெற்று வெளியாகினார்கள். 1982ஆம் ஆண்டு தனது 38வது வயதில் இலங்கையில் அமைந்திருக்கும் சம்மா கோட்டை மஸ்ஜிதுக்கு தராவி தொழுகை நடாத்துவதற்காக வேண்டி 2ஆம் குறுக்கு தெருவில் அமைந்திருக்கும் பல்லாக்கிழப்பை கம்பெனி மூலமாக அழைத்து வரப்பட்டார்கள். 1990ஆம் ஆண்டு எமது கல்லூரிக்கு ஹதரத் அவர்களை ஆசிரியராக இணைத்து கொண்டமை எமது கல்லூரியின் வளர்ச்சிக்கு மென்மேலும் வலுவூட்டியது. அல்ஹம்துலில்லாஹ். நீண்ட காலமாக ஹிஃபுல் பிரிவில் ஆசிரியராகவும் கிதாப் பிரிவில் சிறிது காலமாகவும் பணிபுரிந்தார்கள். அது மட்டுமின்றி நீர்கொழும்பு அல் அமான் அரபு கல்லூரி, கண்ணந்தோட்டை நூரியா அரபு கல்லூரி, தெஹிவலை கௌசியா அரபு கல்லூரி, புத்தளம் முஹாஜிரின் அரபு கல்லூரி போன்றவைகளிலும் ஆசிரியராக கடமையாற்றியது குறிப்பிடத்தக்க விடயமாகும். ஹதரத் அவர்களிடம் கல்வி கற்ற அநேகமான மாணவர்கள் மதரசாக்களில் அதிபர்களாகவும் ஆசிரியர்களாகவும் இன்னும் மஸ்ஜிதுகளுடைய இமாம்களாகவும் இன்னும் பாடசாலை ஆசிரியர்களாகவும் கடமை புரிகின்றமை ஹதரத் அவர்களின் தியாகத்தால் விளைந்தவை என்பதற்கு முக்கிய சான்றாக அமைகின்றது. தனது 38 வயதில் இலங்கைக்கு வருகை தந்து தனது 38 வருடங்களையும் தீனுக்காகவே அர்ப்பணித்து தனது 77வது வயதில் தன்னுடைய தாய் நாட்டை நோக்கி இன்ஷா அல்லாஹ் ஈதுல் ஃபித்ருக்கு அடுத்த தினம் 23ஆம் திகதி செல்லவிருக்கும் எங்களது ஆசான் அல் ஹாஃபில் அல் ஆலிம் ஹல்ஜி ஹதரத் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆயுளிலும் குடும்ப வாழ்விலும் பரக்கத் செய்வானாக. யா ரஹ்மானே எங்களின் பாவம் நீங்கிட செய்வாயே. யா ரஹ்மானே எங்களின் பாவம் நீங்கிட செய்வாயே.